ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். குரு பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள். அதாவது இந்த குரு பகவான் மிதுன ராசியில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியானார். பெயர்ச்சியானதில் ஒரு கொஞ்ச நாள் கழித்து டெப்டேஷன் பணியாக கடகத்துக்கு அதிசார ஓட்டமாக போயிட்டார். அங்கிருந்தபடி வக்ரம் அடைந்து மிதுனத்துக்கு மீண்டும் வந்தார். அந்த வக்கரகதியில் இருக்கும் பொழுது குறிப்பாக நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கிடைக்காமல் போய்விட்டது. இதில் ஒரு சிலருக்கு கெட்ட பலன்கள் நடக்க வேண்டியதும் நடக்காமலே போய்விட்டது. அது சந்தோஷமான செய்தி. அதாவது கெட்டது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அது சந்தோஷமான செய்தி தானே. அந்த மாதிரி வாய்ப்புகள். அதே போல் நல்லது நடக்க வேண்டும் என்ற கட்டத்தில் இருக்கிறது நடக்காமல் போனது நிறைய பேருக்கு ஏமாற்றமாக போயிருக்கும். அதிலே ரிஷப ராசியிலே பிறந்த நீங்களும் குறிப்பிடத்தகுந்த ஒரு ராசிக்காரர். ஆகையினால இந்த வக்ர குரு நிவர்த்தி அடைவது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. குறிப்பாக வரவேண்டிய சுபகாரியங்கள், தடைபட்டு போயிருந்த கட்டடங்கள், வரவேண்டிய அந்த வியாபார தொடர்பில் உள்ள அந்த தடங்கல்கள், இவைகளெல்லாம் சரி செய்யப்படக்கூடிய ஒரு அருமையான கட்டம். அந்த வக்ரம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு நிலையில்லாத தன்மையில் இருந்தார். நிலையற்ற தன்மை. ஒருத்தர் நல்லா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருத்தர், கேட்டால் என்ன வேணாலும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் மது போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது நாம் அவர்கிட்ட போய் நம்மளுக்கு உண்டான உதவியை கேட்டு வாங்க முடியாது. அதே போல் அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தால் கூட அந்த வாக்குறுதியையும் கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போல் இன்னும் சில பேர் நம்மளுக்கு தாரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமித்தமாக ஒரு 10 லட்சம் கேட்டிருப்போம், இத்தனாம் தேதி வந்திருப்பான், நான் அவனை தாரேன்னு இருப்பார். அவர் அந்த நேரத்தில், அவர் சுருக்கிப்பட்ட நேரத்தில் நம்ம போகும்போது அவருக்கே உடலுக்கு முடியாமல் ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் நமக்கு நீங்கள் 10 லட்சம் தாரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்க முடியாது. இது போன்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறதுக்காக இது சுருக்கமாக சொல்கிறேன். அந்த மாதிரி நிலையற்ற தன்மையிலே தடுமாறி கொண்டிருந்த குரு பகவான் தள்ளாடிய நிலையிலே தனித்து நின்றவர். அதாவது மற்ற கிரகங்கள் தனித்து நிற்கிறது வேற, குரு தனித்து நிற்கிறது வேற. குரு பகவான் தனித்து நின்றால் அது மொத்தத்தில் ஆகாதுன்னு தான் அர்த்தம். அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் அப்படின்னு ஜோதிட பழமொழி ஒன்று உண்டு. அதற்கேற்ப அவர் சும்மா இருந்தாலே அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அதில் தள்ளாடிய நிலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் மிகவும் பாதிப்பாகவே போயிடும். ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு பல வகைகளும் எல்லாம் கை கேட்டியது வாய் கேட்டவில்லை, கை கேட்டியது வாய் கேட்டவில்லைன்னே தான் போயிடுச்சு. நிறைய சந்தர்ப்பங்கள் கூடி வந்துச்சு, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம் தேடி வந்துச்சு. கடைசி நேரத்தில் அது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தில் அது நின்று போயிடுச்சு. அப்படிப்பட்ட தடுமாறிய, தடுக்கப்பட்ட, தடையான சில காரியங்கள், அதாவது குறிப்பாக நல்ல காரியங்கள். குரு என்ற கணக்கில் இவர் புத்திரக்காரகன். அந்த காரகத்துவத்தை பற்றி பார்த்தோம்னா புத்திரக்காரகன், பொன்னன், அதாவது பொருள்களுக்கு தலைவன், வரவு செலவுகளுக்கு இவரை வச்சுத்தான் கணக்கு பார்க்கணும். அதே போல் நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, புகழ், இப்படி இத்தியாதி பல காரியங்கள், பல நல்ல காரியங்கள் நம்மளை சமுதாயத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பில் வச்சு பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏகோபித்த மனதாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கடைசியில் ஒரு முட்டுக்கட்டையில் இவர் அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள். இன்னும் சில காரியங்கள், கோவிலுக்கு நீங்கள் போய் நல்ல காரியத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை திருமணத்தை நடத்தி வைக்கணும் பிள்ளைகளுக்குன்னு நினச்சிருப்பீங்க. இதிலும் கூட சில சங்கடங்கள், குழப்பங்கள் இப்படி தலை தூக்கி இப்படி குருவை சார்ந்த சில விஷயங்கள். குரு அப்படின்னா வியாழன் அப்படின்னு, பொன்னன் அப்படின்னு சொல்லணும். ஆக நல்ல காரியங்களுக்கு குருபலம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ரிஷபராசிக்கு குருபலம் இருக்குது ஆனாலும் அப்படின்னு அந்த ஜோசியர்கள் திருப்பாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்னையா இருந்தாலும் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன குறை இருக்குது அப்படின்னு அந்த குறையை எடுத்து சொல்லும்போது நமக்கு மனசு அலைபாயும்.
இந்த மாதிரி காரிய விக்னங்கள் இருந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் விடைபெற்று சென்று விடும். அந்த நின்றுவிட்ட, தடுக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட அனைத்து நல்ல காரியங்களும் ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி முதல் அது கிடைக்க பெறக்கூடிய காலகட்டம். இது எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 17/3/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 10 மணி அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வியாழன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த வக்ர நிவர்த்தி அடைந்தது நாள் முதலாக உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஆகும். இதில் குறிப்பாக இந்த தொழில், வியாபாரம் இவைகளை பொறுத்த மட்டில் முதல் மெயின் இதுவே அதுதான் முக்கியம். ஏன்னா வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவங்களுக்கு ஒரு நல்ல கௌரவமான ஒரு உத்தியோகம் அமைய பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான தகுதி அடிப்படை அங்கே அமைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உத்தியோகம் கிடைச்சிடும். நீங்கள் நினைச்சது ஒரு 30,000-40,000 சம்பளத்தில் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க. அதுக்கு கூட தடையாகவே போயிருச்சு. இப்போ அது டபுள் பங்கு சம்பளத்தோடு உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு தேடி வந்து கிடைக்கப்பெறும். இன்னும் சில பேருக்கு போட்டித் தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட சில பேர் இருப்பாங்க. அரை மார்க்கில் போச்சு ஆனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்ட காரணத்தினால உங்களுக்கு யாருக்கோ போய் சேர வேண்டிய அந்த பணி உத்தரவு உங்களுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க இதை விட ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க. இது அவங்களுக்கு அது தேவையில்லை. ஆக அவங்க விட்டு கொடுத்ததுனால அவங்க வரலை. ஆகையினால அந்த பணி ஆணை உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது. அந்த அரை மார்க்கை பெருசாக எடுக்காமல் உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும். ஆக போட்டித் தேர்வு எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே பணி ஆணை கிடைக்கப் பெறுவீர்கள். இது போக தொழில், அதாவது சாதாரணமாக ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொந்தமாக நீங்கள் வேலை பார்த்து அனுபவப்பட்ட அந்த ரீதியிலேயே அந்த துறை சார்ந்த புதியதாக சொந்தமாக வைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை இந்த வக்ர நிவர்த்தி வியாழன் கொடுப்பார். இது மிகுந்த சந்தோஷமான செயலாகும். இப்பொழுது கரெக்டான கட்டம். இந்த கட்டத்தில் நீங்கள் புதுசாக நல்ல நாள் பார்த்து தொடங்குனீங்கன்னு சொன்னால் அந்த தொழில் மிகச்சிறப்பாகவும் வியாபாரம் அருமையாகவும் நடைபெறும். ஒரு ஆண்டிலேயே அதுக்கு போட்ட முதலீடுகளெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு. உதாரணமாக சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கொத்தனார்கள் அந்த மெயின் கொத்தனாராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லங்கில் அவர்களுக்கு தனியாக ஒரு கான்ட்ராக்டு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். என்ன நீங்கள் மட்டுமா பார்க்க போகிறீங்க? உங்களோடு சேர்ந்த பணியாளர்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களுக்கு ஒப்படைத்து உங்களை உயர்வடைய செய்வார்கள். இந்த மாதிரி அமைப்பைத்தான் நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான அடையாளம். அதே போல் ஒரு மெக்கானிக்காக வேலை பார்த்து மெக்கானிக்கு கூடத்தில் சாதாரண ஒரு வேலையில் சேர்ந்துருப்பீங்க. ஒரு 5 வருஷமாக அந்த கையாளாகவே இருந்து வந்திருப்பீங்க. சம்பளமும் இந்த அந்தாண்டு தான் கொடுத்துட்டு வந்திருப்பார். தகுந்த கட்டம் பார்த்து நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அந்த தொழிலெலாம் ஓரளவு நல்லா படிச்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்களாக சொந்தமாக ஒரு தொழிற்கூடத்தை வச்சு நடத்தணும்னு நினைக்கும்போது கையில் காசு இல்லையே அப்படின்னு நினைக்கும் பொழுது தகுந்த நேரத்தில் தகுந்த ஒரு பெண் ஒருத்தி உங்களுக்கு உதவி செய்வாள். அவளே உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் சேரக்கூடிய ஒரு அருமையான கட்டமாக அமைந்திருக்கின்றது. அந்த பெண் மூலமாக, பெண் தாய் தகப்பனோ அல்லங்கில் அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் மூலமாகவோ வங்கி கடனோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு சேரும். ஆக உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி எல்லா தொழில் துறையிலும் சாதாரண நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு முதலாளி அப்படிங்கிற ஸ்டேட்டஸை அடையக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். இனி வரிசையாக பார்க்கலாம்.
ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்துல அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால அந்த தன நிலை உயரும். தன் நிறைவு பெறக்கூடிய அளவிற்கு தன வருமானங்கள் கிடைக்கும், வாக்கு சுத்தம் கிடைக்கும். அதே போல் வாக்கு சுத்தம் கிடைத்தால் குடும்பம் சிறப்பாக விளங்கக்கூடிய தன்மை. அதே போல் அந்த 1ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால இந்த தன வரவுகள் தடைபட்டு போயிருந்துச்சு. அவைகள்லாம் எங்கெங்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு நின்றுச்சோ அதெல்லாம் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் நீங்கள் கேட்டு கேட்டு பார்த்தீங்க கிடைக்கல, இப்போ தன்னாலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆக கடன் வசூல் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கட்டம். 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே, 3ஆம் இடத்திற்கு 12ஆம் வீடு என்ற காரணத்தினாலே நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க. அந்த செலவு வீண் போகாது, உருப்படியாக உங்களுக்கு வரவுகளையும் தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஆண் பெண் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் அந்நியத்தில், சொந்தத்தில் 3ஆம் வீடுனாலே அந்நியம்தான், சொந்தம் அல்ல. சொந்தம் என்பது 5ஆம் இடத்தை தான் பார்க்கணும். சொந்தம் அப்படிங்கிறதுலாம் 5. இதை விட்டுட்டு 3ஆம் இடத்துக்கு வந்து சொந்தம் கிடையாது. அப்போ அந்நிய ஜாதி மதத்தை சேர்ந்த நண்பர்கள் நண்பிகள் உங்களுக்கு அதிகமாக இந்த கட்டத்திலே சேருவார்கள். அவர்களால் பெரும்பான்மையான நன்மைகள் கிடைக்கும். பயணம் விருப்பப்படி வெற்றிகரமாக அமையும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். பெரிய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முயற்சி எடுங்க, வெற்றி கிடைச்சிடும். அந்த மாதிரியான அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் ஆல்ரெடி 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துக்கிட்டு அப்பப்போ அந்த உடல் வலி, அந்த மன நோகுதல் இவைகளெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். வெளியில் தெரியலை. சில சமயங்களில் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, வெளியே தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கௌரவமான குடும்பத்தில் தான் ரிஷபராசிக்காரங்கள்லாம் பிறந்திருக்க முடியும். ஆக உங்களை பொறுத்தமட்டில் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, நடுத்தர மக்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கணும். அடிப்படை வசதி கூட இல்லாத பாமர மக்கள்னு ரிஷபத்தை துலாத்தை சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ராசிக்காரங்க நீங்கள். ஸோ சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவங்க. ஆகையினால் சுகபோக்கத்தில் திளைக்கக்கூடியவர்கள். 4ஆம் இடத்துல கேது வந்து சில சமயங்கள் அப்பப்போ உறுத்தல் கொடுத்து கொண்டே இருக்கும், இந்த குசுக்கடி போல். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து விட்ட காரணத்தினால 4ஆம் இடத்தினால் தடை செய்யப்பட்ட, கேதுவினால் தடை செய்யப்பட்ட அத்தனை சுகபோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி சிறப்படையும், தாய் நலம் பெறுவாள். அதே போல் வீடு மனை சம்பந்தப்பட்ட வகையிலே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதிரடியாக அதை புதுப்பிக்கப்பட்டு சுபமாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். வண்டி வாகனங்களில் இருந்த பழுதுகளெல்லாம் நீக்கப்பட்டு அதை புதுப்பிக்கப்பட்டு விற்பனை செய்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமாக வந்து சேரும். அருமையாக இருக்கின்றது. 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த சொந்த பந்தங்கள் இப்போ தேடி வருவாங்க. எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு சங்கடமான நேரத்துல எல்லாம் விட்டு விலகி ஓடியவர்களெல்லாம் இப்போ மீண்டும் வந்து தேடி வரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நிலை. பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல காரியங்கள், நல்ல கர்மங்கள் அப்படின்னு சொல்லணும். அதை நல்ல காரியங்கள், நல்ல கர்மங்கள்லாம் சில பேருக்கு அந்த சொல் வந்து வித்தியாசமாக பட்டுரும். அதனால் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நடக்கும். அதே சமயத்தில் டிஸ்டன்ஸில் தான் இப்போ வரன் பார்க்குறீங்கன்னா தொலை தூரத்தில் தான் வரன் அமையும். மகனுக்கு பெண்ணு பார்க்குறீங்கன்னா தொலை தூரத்தில் பெண் அமைவாள். மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா தொலை தூரத்தில் தான் அமைவாள். கிட்டத்தட்ட மகனுக்கு மகள் என்பது வந்து வடகிழக்கு திசையிலே அமையும் பெரும்பாலும். அது உங்கள் ஜாதகத்தை வேற பார்த்துக்கங்க. மகளுக்கு மருமகன், அதாவது மகளுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தென்மேற்கில் கிடைக்கக்கூடியதாக விளங்கும். இது உங்கள் சுய ஜாதகத்தை, அந்த பிள்ளைகளுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது கோச்சார பலன்களில் இந்த 5ஆம் இடத்துக்கு 10ல் குரு இருக்கின்ற காரணத்தினால திசையை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக சொந்த பந்தங்கள், கோவில் குளங்கள் இவைகள் தெய்வ தீர்த்த தரிசன இவங்கெல்லாம் சிறப்பாக நடத்தப்படும். அதுபோக 6ஆம் இடத்திற்கு அவர் வந்து கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் சொத்து நோய் முற்றிலும் விலகக்கூடிய அளவுக்கு வரவுகள் அதிகமாக கிடைக்கும். கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், அல்லங்கில் கடன்கள் முற்றிலும் அழிந்து விடும். சத்துருக்கள் ஓய்ந்து போவார்கள். வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு வந்து சாதகமான திடீர் தீர்ப்பாக வந்து சேர்ந்துடும். அடுத்து நோய் நொடிகள் இன்னும் கொஞ்சம் மெதுவாகத்தான் குணமாகும். கடன்கள் சடங்கு நடஞ்சிரும். அச்சத்துருவை உடனே வென்று விடலாம். நோயை வெற்றி கொள்வது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அது படிப்படியாக சரியாகும்.
அடுத்து 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இதெல்லாம் கொஞ்சம் குதர்க்கமாக இருக்கக்கூடியது. 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஆக இருக்கின்ற காரணத்தினால ஆல்ரெடி ரிஷபராசிக்காரங்களுக்கு சின்ன வீடுங்கிறது பொதுவாக அமைஞ்சிடும். மேசராசி ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் சின்ன வீடு இல்லாமல் சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி அமைப்பு இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகி கொடுத்துரும். ஏன்னா 7க்கு 8இல் குரு மறைமுகமாக ரகசியமாக அப்படிங்கிறது அர்த்தம். 8 என்பது அங்கே குரு இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு குடும்பமே உருவாகி விடக்கூடிய காலகட்டம். கவனித்து நடந்துக்காங்க. நண்பர்கள், புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களாம் நிறைய கிடைப்பாங்க. அதே போல் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று மனக்குழப்பம் உண்டாகி அதுக்கப்புறம் சரியாயிடும். அந்த குழப்பம் உண்டாகும். 8ல் போய் இருக்கிறதுனால குழப்பம் உண்டாகி அதன் பிறகு தெளிவு கிடைக்க பெற்று யோக அமைப்பாக மாறிவிடும். அடுத்து 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே மறைத்து வைக்கப்பட்ட சில வரவு செலவுகளெல்லாம் வெளிக்கொண்டு வரப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினாலே அவுட்ஸ்டாண்டிங் பணமெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் வாராக்கடன் கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். அவைகள்லாம் இப்போ வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆயுள் கெட்டியாக இருக்கின்றது. 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வர்க்கத்தில் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 2ஆம் இடத்துல குரு வந்து நல்லா இருக்காருன்னு நினச்சிட வேண்டாம். தோப்பனார் வர்க்கத்தில் என்றைக்கும் போல உங்களுக்கு வந்து சில அபிமான சிக்கல்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கும். வசைபாடி கொண்டு தான் இருப்பார்கள். உள்ள பகையடா உதட்டில் உறவடா அப்படின்னு தான் இருக்கும். கருகருகருன்னு உள்ளே இருக்கும். வெளியே பேசும்போது சக்கரையாக பேசுவாங்க. என் தங்கம் வந்துட்டியா, என் ராசா வந்துட்டியா அப்படிம்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏண்டா வந்த அப்படிங்கிறது போல இருக்கும். இப்படித்தான் சில பேருடைய குடும்பங்களில் இருக்குது. நீங்கள் அவங்களெலாம் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடல் கடுமையாக வலிக்கும். அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க பார்த்ததுலேருந்தே உடல் வலிக்க தொடங்கியிருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கும். அதன் மூலமாக நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும்போது சில பேரை சந்திக்காமல் இருப்பதே நல்லதுமே. அந்த மாதிரி காலகட்டம். 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே விடுபட்ட தொழில்கள், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே திரும்ப உங்கள் வசமாகும். அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தவர்களுக்கு உட்கார்ந்து தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அடுத்தபடியாக வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து இந்த தொழில் முனைப்பு வந்து இரட்டிப்பு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 11ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே 2வது கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம். அதே சமயத்தில் நீங்கள் 2ஆம் தாரத்துக்கு 2ஆம் தாரமாக வேணும்னு நினைப்பீங்க. இது முதல் தாரமாகவே உங்களுக்கு அமைஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால தான் இவ்வளோ நாள் அவங்களுக்கு இறைவன் வந்து அதை தடுத்து நிப்பாட்டியிருந்தார். இப்போ சரியான கட்டத்தில் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வரன் அமைந்துவிடும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வரவு செலவுகள் திருப்தியாக இருக்கும். மீதி இருப்பு சேர்க்கை கட்டக்கூடிய அளவுக்கு செலவுகள் சுருங்கும், வரவுகள் அதிகரிக்கும். 12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயன சயன போக பாக்கியத்தில் விட்டு வைக்க மாட்டீங்க. நல்லபடியாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு. உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் மிகச் சிறப்பாக அருமையாக அனுபவிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.